எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவரையும் மிஸ்டா அகாடமிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்கலாம். ஏஐ அப்படின்னா என்னன்னு கேட்டா ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா உண்மையிலே ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதர்கள் செய்யும் அறிவு சம்பந்தப்பட்ட வேலைகளை சிந்திப்பது, கற்றுக்கொள்வது, முடிவெடுப்பது, பேசுவதையும் புரிதலையும் பார்க்கிறதையும் இந்த எல்லாவற்றையும் கணினி செய்யச் செய்யும் ஒரு தொழில்நுட்பம்தான். சிம்பிளா சொன்னா மனித மூளை செய்யற வேலைகளை கணினிக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அதுதான் ஏஐ. இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு குழந்தைக்கு நாய் பூனை வித்தியாசம் சொல்லி கொடுக்கற மாதிரி நினைச்சு பாருங்க. நாம அந்த குழந்தைக்கு நிறைய நாய் படங்கள் காட்டுறோம், நிறைய பூனை படங்களும் காட்டுறோம். முதல்ல அது குழப்பமா இருக்கும். ஆனா மெதுவா மெதுவா அது கற்றுக்கொள்ளும். அடுத்த தடவை ஒரு படம் காட்டினா ஆஹா இது நாய், இது பூனைன்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஏஐயும் இதே மாதிரிதான். அதுக்கு நாம தரவு கொடுக்கிறோம். அந்த தரவிலிருந்து அது தானாக கற்றுக்கொள்கிறது. உண்மையிலே நாம எல்லாரும் தினமும் ஏஐயை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். கூகுள்ல சர்ச் பண்ணும்போது நாம டைப் பண்ண போறத முன்னாடியே கெஸ் பண்ணி காட்டுறது ஏஐ. யூடியூப் நமக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ ரெக்கமெண்ட் பண்றதும் ஏஐ. போன்ல ஃபேஸ் அன்லாக் வேலை செய்வதும் ஏஐ. கூகுள் டிரான்ஸ்லேட் மொழியை புரிஞ்சு மாற்றுறதும் ஏஐ. இப்ப நீங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கே காரணமா இருக்கிற ரெக்கமெண்டேஷன் கூட ஏஐ தான். அப்போ ஏஐ எப்படி வேலை செய்கிறது? 3 விஷயம்தான். முதல்ல தரவு, டெக்ஸ்ட், படம், குரல், எண்கள், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தரவு இல்லாம ஏஐன்னு எதுவுமே இல்ல. அடுத்தது அல்காரிதம். இத சிம்பிளா சொன்னா கணினி எப்படி கற்றுக்கொள்ளணும்னு சொல்லும் ரூல்ஸ். இதுவே ஏஐயின் மூளை. மூன்றாவது லேர்னிங். ஏஐ அந்த தரவுல இருக்கிற பேட்டர்ன்களை கண்டுபிடிக்கும். பிராக்டிஸ் பண்ண பண்ண மேம்படும். காலத்தோட இன்னும் புத்திசாலியாகும். ஏஐக்கும் சில வகைகள் இருக்கு. நாம இப்ப பயன்படுத்துற எல்லா ஏஐயும் நேரோ ஏஐ தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் சூப்பரா செய்யும் ஏஐ. கூகுள் மேப்ஸ், ஃபேஸ் ரெகக்னிஷன், சாட் ஜிபிடி இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள். மனிதன் மாதிரி எல்லா வேலையும் செய்யும் ஜெனரல் ஏஐன்னு ஒன்று இருக்கு. ஆனா அது இன்னும் உருவாக்கப்படல. அதுக்கப்புறம் சூப்பர் ஏஐன்னு ஒன்று இருக்கு, மனிதனை விட புத்திசாலி. அது எல்லாம் சினிமாவுல மட்டும்தான். ஏஐக்குள்ளேயே சில முக்கிய பகுதிகள் இருக்கு. மெஷின் லேர்னிங்னா தரவிலிருந்து கற்றுக்கொள்ளும் ஏஐ. டீப் லேர்னிங்னா மனித மூளை மாதிரி நெட்வொர்க் யூஸ் பண்ணி கற்றுக்கொள்ளும் முறை. என்எல்பினா மொழியை புரிஞ்சிக்கிற ஏஐ. கம்ப்யூட்டர் விஷன்னா படங்களை புரிஞ்சிக்கிற ஏஐ. ரோபோட்டிக்ஸ்னா இயந்திரங்களுக்குள்ள ஏஐ. மெஷின் லேர்னிங்கை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா முன்னாடி நாம இப்படி இருந்தால் அப்படி செய்யு ரூல்ஸ் எழுதணும். இப்ப அந்த மாதிரி இல்ல. இப்ப நாம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறோம். அதுக்கப்புறம் நீயே கற்றுக்கோன்னு ஏஐயே விட்டுடுறோம். எடுத்துக்காட்டுக்கு ஸ்பாம் இமெயில், ஸ்பாம் மெயில், நார்மல் மெயில்னு காட்டி கொடுத்தா ஏஐ அதுல இருக்கிற பேட்டர்னை கற்றுக்கிட்டு அடுத்த தடவை தானாகவே முடிவெடுக்குது. ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், பாஸ் அல்லது ஃபெயில். படிப்பு நேரம், வருகை இதெல்லாம் தரவா கொடுத்தா ஏஐ கற்றுக்கொள்ளும். அதிக படிப்பு, நல்ல வருகை இருந்தா பாஸ்னு. இதுதான் ஏஐ. நீங்க ஏஐ கத்துக்கணும்னா முதல்ல பேசிக் மேத், ப்ராபபிலிட்டி, அல்ஜீப்ரா. அடுத்தது ப்ரோக்ராமிங், அதுலயும் பைத்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங், அடுத்த லெவல்ல டீப் லேர்னிங். மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப் போனா ஏஐ கஷ்டமே இல்ல. ஏஐ எதிர்கால விஷயம் இல்ல, அது இப்பவே நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி சிம்பிளா டெக் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மிஸ்டா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.